வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல் களம் அப்படியே கொதிக்குது. 2026 சட்டமன்ற தேர்தல் ஹீட்டப் ஆகிட்டு இருக்கு. 4 முக்கியமான பிரேக்கிங் அப்டேட்ஸை வச்சு ஒரு ஃபுல் அனாலிசிஸ் பண்ண போறோம். ரெடியா? லெட்ஸ் டைவ் இன். முதல் பெரிய நியூஸ், தளபதி விஜயோட டிவிகே பார்ட்டி இப்போ ஃபுல் ஃபோர்ஸ்ல இறங்கியாச்சு. குறிப்பா வட சென்னையை டார்கெட் பண்ணி பெரம்பூர் தொகுதியில விஜய் அண்ணா போட்டி போடணும்னு கட்சியினர் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிருக்காங்க. ஆதவ் அர்ஜுனா என்ன சொல்றாருன்னா, வட சென்னை ரொம்ப காலமா நெக்லெக்ட் பண்ணப்பட்ட ஏரியா, அங்க வறுமை அதிகம், அதான் விஜய்க்கு சரியான சாய்ஸ்னு சொல்லியிருக்கார். பெரம்பூர், கொளத்தூர், ஆர்கே நகர் எதுவா இருந்தாலும் சரி, சென்னை இனி டிவிகேக்கு சொந்தம்னு ஒரு போர்க்குரல் கொடுத்திருக்காங்க. இது டிஎம்கேவோட ஸ்ட்ராங் ஹோல்டுக்கு விடப்பட்ட நேரடி சவால். விஜய் ஃபேன்ஸ், இது உங்க ட்ரீமா? வட சென்னையில டிவிகே வேவ் வீசுமா? கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, ஒரு பக்கம் டிவிகே எகிரிட்டு இருக்கும்போது டிஎம்கே அலையன்ஸ் சைட்ல என்ன நடக்குதுன்னு பாப்போம். டிஎம்கே இப்போ சீட் ஷேரிங் டாக்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பிப்ரவரி 22 இருந்து கூட்டணி கட்சிகளோட அபிஷியல் டிஸ்கஷன்ஸ் ஆரம்பம். இன்னைக்கு காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கேசி வேணுகோபால் நேரா சிஎம் ஸ்டாலினை மீட் பண்ண போறார். ஆனா இங்க தான் ஒரு ட்விஸ்ட். ஐயுஎம்எல் கட்சி 5 சீட் கேட்டாங்க, ஆனா டிஎம்கே 2 சீட் தான் தர முடியும்னு சொல்லிட்டாங்க. 2021ல 3 சீட் கொடுத்தாங்க. இப்போ புதுசா வந்த கட்சிகளுக்கு இடம் கொடுக்கணும்ன்ற பிரஷர் டிஎம்கேக்கு இருக்கு. காங்கிரஸும் பவர் ஷேரிங் கேக்குறாங்க, ஆனா ஸ்டாலின் சார் நோ பவர் ஷேரிங் இன் டிஎன்னு கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டார். இந்த கூட்டணி டென்ஷன் டிஎம்கேவோட இமேஜை பாதிக்குமா, இல்ல உதயநிதி ஸ்டாலின் சொன்ன மாதிரி நோ ஃபியர் ஆஃப் மோடின்னு கெத்தா நிப்பாங்களா? பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போ ஆப்போசிஷன் சைடு வந்தா இபிஎஸ் இப்போ அட்டாக் மோட் ஆன் பண்ணிட்டார். ஏஐடிஎம்கே பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேரடியாவே சிஎம்